வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் எப்பவும் பொங்குற அரிசியில் சோறு கரெக்டாக வடித்து எடுத்துருவோம். ஆனால் இந்த பாஸ்மதி ரைஸில் நம்ம ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் குழைய விட்டுருவோம். இன்றைக்கி வீடியோவில் அந்த பாஸ்மதி அரிசியை நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா பொலுன்னு உதிரியாக எப்படி வேக வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வேக வைக்கிற பாஸ்மதி ரைஸை நீங்கள் சிக்கன் ரைஸாக போட்டுக்கலாம், வெஜிடபிள் ரைஸாக போட்டுக்கலாம், இல்லை எக் ரைஸாக போட்டுக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசி எப்படி வேக வைக்கலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம வேக வைக்கிற அளவுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துகிட்டு ஒரு பெரிய சைஸ் பாத்திரத்தில் தண்ணியை நல்லா அதிகமாக வச்சுக்கிறணும். கிட்டத்தட்ட அரிசியோட அளவை விட 3-4 மடங்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 2-3 ஏலக்காய், கொஞ்சம் புதினா தலை இதோடு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வேக விடணும். இது வேகிறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிரும். அதனால் இந்த அரிசியை நம்ம அடுப்பில் போட்டுட்டு மற்ற வேலைகள் எதுவும் பார்க்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சுட்டு டக்குன்னு அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பெரிய தட்டில் அப்படியே உதிரியாக நீங்கள் ஆற வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் பாஸ்மதி அரிசியை வேக வச்சு நீங்கள் வீட்டில் வெரைட்டி ரைஸ் செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.